மூளை இல்லாத பைத்தியமே, நடிகை ஆர்த்தி, இந்த வீடியோ உனக்கு தான். உன்னைய ஒரு கட்சியில இருந்து வேட்பாளருடைய வண்டியில உன்னைய ஓட்டு கேட்க கூட்டு வந்திருக்காங்க. எந்த தகுதியில உன்னை கூட்டு வந்தாங்க? நீ எனக்கு இப்ப நீ சொல்ற இந்த வீடியோ உங்ககிட்ட வந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு நீ பதில் சொல்ற. எந்த தகுதியில உன்னை வேட்பாளருடைய வண்டியில உன்னை ஏத்துனாங்க? நீ ஒரு நடிகை, உன்னுடைய முகத்தை வச்சு நீ பேசுறத வச்சு மக்கள் கூடையில கொண்டு போனால் அந்த ஓட்டு அவங்களுக்கு வருங்கிற எண்ணத்துல தான் உன்னைய கூப்பிட்டுருப்பாங்க. உன்னையும் உன் ஹஸ்பண்டையும். நடிகை தானே நீ ஓட்டு கேட்டா 4 ஓட்டு உழுங்குறதுக்காக தானே உன்னைய கூப்பிட்டாங்க. ஒரு நடிகை இருந்துகிட்டு எப்படி நீ விஜயண்ணனை பத்தி பேச உனக்கு மனசாட்சி வந்துச்சு? நீ சொல்ல. நேத்து வந்த நடிகர் அவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு, சிஎம் ஆகிறதுக்கு ஆசைப்படுறாரு. அவருக்கு நம்ம வழி கொடுக்கலாமா? நீ எல்லாம் ஒரு ஆளா? நீ எல்லாம் கலெக்டருக்கு படிச்சிருக்கியா? உண்மையை சொல்லி, நீ கலெக்டருக்கு படிச்சிருக்கியா? கலெக்டருக்கு படிச்சிருந்தா மூளை வேணும். அந்த மூளை உனக்கு இருக்கா? நல்லா யோசித்து பாரு. நீ 10ல் 11 நடிக்கிற ஒரு நடிகை. கோவிசர்ல அம்மா மாதிரி, மனோகரம் அம்மா மாதிரிலாம் நீ கிடையாது. சரியா? அவங்களுக்கு இஞ்சி அளவு கூட நீ கிடையாது. என்ன ஒரு ஆஃப்டர் ஆல் சாதாரண நடிகை உன்னையே கூப்பிட்டு வேட்பாளர் வண்டியில வச்சு இவளை வச்சு 4 ஓட்டு கிடைக்குது, 40 ஓட்டு கிடைக்குது அப்படின்னு உன்னை கூப்பிடுறாங்கன்னா, தளபதி அண்ணா கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தாங்க, இப்பவும் பறந்துகிட்டு இருக்காங்க. சரியா? அவங்க படத்துல அவங்க கூட நீ 3 படம் நடி, 30 படம் நடி. உனக்கு மனசாட்சி இல்ல? அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? அவருடைய எண்ணங்கள் என்ன? அவர் எவ்வளவு பெரிய எப்படி சொல்ல, உங்ககிட்டலாம் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நீ மனசாட்சி இல்லாம பேசிட்டு அலையிற. மைக்கு கிடைக்கிறதுக்காண்டி ஒவ்வொருத்தங்களும் பேசுற மாதிரியே தான் நீயும் பேசுற. கூட வர உனக்கு ஒரு ஒத்து உன் புருஷன். கடவுளே, வாயில கவ வேண்டியதை கவுனா வாயில வர்றது அதிகமா வரும்பாங்க. நல்லா கவி இருக்கீங்க, சூப்பரா பேசுறீங்க, இதையே கண்டினியூ பண்ணீங்க, நல்லா வருவீங்க, நல்லா வருவீங்க.